அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். கொடுத்த பணத்தை வாங்க வந்தா அண்ணன் கொலவெறியில் இருக்காரு. அருவாளை பார்த்தாலே பயமாக இருக்குயா. இந்த சூழ்நிலையில் எப்படியா நம்ம அவர்கிட்ட கொடுத்த கடனை கேட்குறது? ஆஹா, அருவாளை பார்த்ததும் அள்ளு விடுது, பயப்படுறாங்க. இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். என்னை விடுடி, இன்னைக்கு வெட்டாமல் விட மாட்டேன். கடன் கொடுத்துட்ட அதை அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருப்பானா? உலகத்தில் இவன் மட்டும்தான் கடன் கொடுக்குறானா? வேறு யாருமே கொடுக்கலையா? இவனையெல்லாம் அல்லையிலேயே வெட்டண்டி, அப்போ தான் அறிவு வரும். கடன் கொடுத்தவனை தான் வெட்ட போகிறாரு போல இருக்கே. ஏயா, இப்போ நம்மலாம் எப்படி கடனை கேட்குறது? ஏயா, அவ்வளோ பெரிய அருவாளை பார்த்ததுக்கு அப்புறமும் கடன் கேட்க தோணுமா ஐயா? ஆஹா, நம்ம பிளானு சக்ஸஸ். வேண்டாங்க வேண்டாங்க ஏ மாமனே, பழிபாபம் பொல்லாதது பொன்மாமனே, அருவாள நீ தூக்க நான் கண்டேனே, அதில் உன்னை நான் வெட்டும்படி தான் கண்டேனே. என்னது, பாட்டை உள்டாவா பாடுறா? விட்டா இவளே நம்மளை வெட்டிடுவா போல இருக்கே. மாமா, நீங்கள் வெட்டுறது இருக்கட்டும், உங்களை பார்க்கறதுக்கு ஆளுங்க வந்திருக்காங்க பாருங்க. ஆமாம், நீங்கள்லாம் யாரு? உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க. இப்போ நான் ஒரு கொலை விஷயமா கிளம்பிகிட்டு இருக்கேன். போயிட்டு நான் சொல்கிறப்ப வாங்க. ஆமாம், எதுக்காக 3 பேரும் கூட்டமாக வந்திருக்கீங்க? சும்மா உங்களை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தோம். பார்த்தாச்சுல்ல? ஓ, பார்த்தாச்சு. அப்போ கிளம்ப வேண்டியதானே? இதோ கிளம்பிட்டோம். ம், சீக்கிரம், வேலை நிறையா இருக்குது. நடக்கட்டும் நடக்கட்டும். A few moments later. வாடா, கடங்கரைங்க போயிட்டாங்க. என்ன மாமா அருவாளை கீழே ஓட்டிங்க? எடுத்து என்ன வெட்டு. உங்களை எதுக்கு மாமா நான் வெட்டணும்? உன்னை கட்டுன பாவத்துக்கு. ஐயோ மாமா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா. களைச்சு போயிருப்பீங்க, உங்களுக்கு பூஸ்ட் போட்டு எடுத்துகிட்டு வரேன் மாமா. அடியே, நீயும் உங்கள் அப்பனும் செஞ்சதுக்கு பூஸ்ட் இல்லடி, வேற எது குடித்தாலும் எனக்கு எனர்ஜியே வராது. ஆமாம், எனக்கு ஒரு ஆசை மாமா. ஏண்டி, உங்கள் அப்பனும் நீயும் ஆசை ஆசைன்னு சொல்லி என்னை கடங்காரன் ஆக்குனது பத்தலையா? மறுபடியும் உனக்கு ஆசையா? அருவா பக்கத்தில் தான் கிடக்குது. ஆசை கீசன் ஏதாவது சொன்ன அவளை எடுத்து கண்ணா பின்னான்னு வெட்டிடுவேன், புரியுதா? ஆமாம், இவளோட ஆசை என்னவா இருக்கும்? கேட்டு தான் பார்ப்போமே. என்னடி ஆசை? சினிமா பார்க்கணுமாமா. ஏண்டி, நான் என்ன சூழ்நிலையில் இருக்கேன், உனக்கு படம் பார்க்கணுமா? படத்துக்கு போனால் உங்கள் கவலையெல்லாம் மறந்து போயிடுமாம்மா. ஆமாம், படம் பேர் என்ன? காதலிக்க நேரம் இல்லை மாமா. யாருக்குடி? அட போங்க மாமா. என்னது, இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இப்போ படம் பார்க்க கூப்பிட்ற, அதுவும் காதலிக்க நேரம் இல்லை. லெட்டரு, கேசட்டு அந்த மாதிரி தியேட்டரில் ஏதாச்சும் கேட்டால் உஷாராயிடுவா. தியேட்டருக்கு போய் பார்க்க வேண்டியது தான். இன்னைக்கு 2 பேரும் ஜோடியாக சினிமா பார்க்குறோம். கிளம்பு. மாமான்னு மாமா தான். Later. மாமா, நான் கிளம்பிட்டேன் மாமா, போகலாங்களா? என்னது, வாசலில் சைக்கிள் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. அட, புக்கு கொடுக்குறோம் வந்துருக்குறேன் மாமா. ஏண்டா, புத்தகம் கொடுக்கறதுக்கு உனக்கு கால நேரமே கிடையாதா? அவனை ஏன் மாமா திட்டுறீங்க? பாவம், லேட்டானாலும் கொண்டு வந்து தர்றானே. கொடுத்துட்டு போடா. மாமா, புக்கெல்லாம் என்கிட்ட கொடுங்க, உள்ளவா செக் பண்ணிட்டு தர்றேன். மாமா, ஆனாலும் என் மேலே ரொம்ப தான் மாமா நீங்கள் சந்தேகப்படுறீங்க. சே, செக்கிங் இன்ஸ்பெக்டர் கல்யாணம் பண்ணது எவ்வளோ தப்பாக போச்சு. பேசாமல் ஒரு கண்டக்டர் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். நானாவது பரவாயில்லடி, அவனை கட்டியிருந்தா வாசல்லே நிற்க விட மாட்டான். உள்ளே போன்னு உயிரை வாங்கியிருப்பான். டைம் ஆச்சு மாமா, வந்து வேணால் செக் பண்ணிக்கலாம். சினிமாவுக்கு போகலாம் மாமா. முடியாது, இந்த புக்கெல்லாம் செக் பண்ணிட்டு தான் சினிமாவுக்கு போகணும். ஐயோ கடவுளே, இந்த மனுஷனுக்கு சந்தேகம் முத்தி போயிடுச்சு. 4 புக்கு செக் பண்ணிட்டேன், உள்ளே எதுவும் இல்லை. இன்னும் ஒரே ஒரு புக்கு தான் இருக்குது. அட, அதுலேயும் ஒன்றும் இருக்காது மாமா. ஆஹா, நான் நினச்ச மாதிரியே புத்தகத்தில் லவ் லெட்டர் இருக்கே. என்னன்னு படிப்போம். என்னது, மாமா செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கதையை படிச்சிட்டு இருக்காரு. கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது போல இருக்குது. இந்த லவ் லெட்டர், இதை படி. என்ன மாமா, இவ்வளோ பக்கத்தில் இருந்துட்டு லவ் லெட்டர்லாம் கொடுக்குறீங்க, எனக்கு வெக்கமாக இருக்கு மாமா. அப்போ நான் கண்ணை மூடிக்கும், ஒன்று தர்றேன்.
ஆசையாக இருக்குது மாமா. கண்ணை மூடிக்கிற மாமா. டிஷு, டிஷு. அம்மா யாத்தா ஏன் மாமா கண்ணை மூட சொல்லி அடுக்கிறீங்க? ஏடி என்ன இழிச்சவன் நினச்சியா? அங்கே சுற்றி இங்கே சுற்றி இப்போ வீடு வரைக்கும் வந்துட்டான் அவன். யாருடி அவன்? ஓ இஸ் த பிளாக் ஷீப். எனக்கு தெரியாது மாமா. சொல்ல மாட்டேன்னு அடமா பிடிக்கிற. ஒருவேளை சினிமா தியேட்டருக்கு வர சொல்லியிருப்பானோ, அதான் கிளம்பியிருக்கா. இன்னைக்கு அவன் யாருங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும். ஐயோ, ஆசையாக சினிமாவுக்கு கிளம்புற நேரத்துலையா இப்படி நடக்கணும்? இன்னைக்கு நாம் சினிமாவுக்கு போகிறோம். ஐயோ மாமா, நெசமாதானுங்களா? ஆமாண்டி, நிஜமாதான். இன்னையோட உனக்கு காதலிக்க நேரம் இல்லாமையே ஆக்கிடுறேன். ஆமாம்.